நம்முடைய இருதயத்தை காத்துக்கொண்டு அதை பக்குவப்படுத்தி ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். இவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டு பிசாசு வருவான். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாய் அப்பாவை தேடுங்க. ஏன்னா நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு பரலோகத்து போகணும். அவருடைய சித்தத்தை நம்ம இந்த பூமியில் நிறைவேற்றணும். அதுக்காக தான் ஏசப்பா நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். ஆவின் கனியோடு வாழும்படி தான் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். விட்டு கொடுத்து வாழும்படி தான் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். தாழ்மையோடு வாழும்படி தான் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். சமாதானமே வாழும்படி தான் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். ஒருவரை நேசிக்கும்படி தான் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்போ தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ தான் நம்முடைய விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த நாட்களிலே உங்கள் இருதயத்தை ஒருநிலைப்படுத்துங்க. ஆவி ஆத்மா ஒருநிலைப்படுத்துங்க. இந்த ஆத்மாவை எப்படி நீங்கள் பக்குவப்படுத்தணுமோ, இந்த ஆத்மாவை எப்படி நீங்கள் நல்லா வைக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே 4 நாள் வர்றது 2 நாளில் வந்துடும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்போ எல்லாவற்றிலும் சுகமாக இருப்பதுக்கு ஆத்துமா என்ன செய்யணும்? வாழணும். ஓகே, இப்போ இந்த ஆத்துமா நீங்கள் என்ன செய்யணும்? வாசிங்க சங்கீதம் 57:7. என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. இங்கே இருங்க, உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டுமா? ஆயத்தமாக இருக்கணும். அதாவது எது ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், உங்கள் இருதயம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். அதிசயங்களை பெற்றுக்கொள்ள உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். சுகத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். தயவை பெற்றுக்கொள்ள உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு பண தேவைகள் சந்திக்கப்பட போகிறது என்கிற எண்ணத்தோடு நினைவோடு உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இதயத்துக்குள்ளே எது ஆயத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டால், எது வரப்போகுது, எது கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த நோக்கத்தில், அந்த எண்ணத்தில், அந்த நினைவிலே நீங்கள் எப்போதுமே ஆயத்தமாக இருக்க நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ஆயத்தம் இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. ஒரு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. அப்போ நீங்கள் கேட்ட காரியத்தை பெற்றுக்கொள்வதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஆயத்தமாங்க. அது என்ன சொல்றாரு? உன் ஆத்மா, அந்த வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 57:7 என்ன சொல்லுது? என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. என் இருதயம், அதாவது உங்க இருதயம் ஆயத்தமா இருக்கணும். உலகப்புறமான காரியத்துக்கு ஆயத்தமா இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுக்க போறாரு, வாங்க போறாரு அப்படிங்கிற அந்த ஆயத்தமா இருக்கணும். அப்புறம் என்ன போட்டிருக்கு? என் தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அப்ப என்னன்னா, இருதயம் ஆயத்தமா வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும்? பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எதுக்கு பாடணும்? வரப்போகுது, கிடைக்க போகுது, பெற்றுக்கொள்ள போகிறேன், ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். இந்த இருதயம் ஆயத்தமாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா தேவைகள் என்ன செய்யுது? சந்திக்கப்படும். கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். அன்பார்ந்தவர்களே, நினைப்பதுக்கும், அதாவது அவரை சார்ந்து அவரை பற்றி பிடித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான ஒரு வாழ்க்கை. பார்த்து நம்ம டக்குன்னு உலகத்தை கொண்டு வந்து உள்ளே வச்சுடுறோம். கசப்பை கொண்டு வந்து உள்ளே வச்சிடுறோம். வெறுப்பை வச்சிடுறோம். பிரிவினையை வச்சிடறான். சண்டையை வச்சிடறான். நெருக்கத்தை வச்சிடறான். கவலையை வச்சிடறான். பழைய கதையை கொண்டு உள்ள வச்சிடறான். அப்போ ஆயத்தம் இருக்க முடியல. கலப்படம், இதயத்துக்குள்ள கலப்படம். அதனால் ஒரே எண்ணம், ஒரே சிந்தை. அப்பா, அவர் மட்டும் உள்ளே வச்சிருங்க. அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள். இருதயம், அதாவது நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு. இருதயம், நீதிமொழி 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாசிங்க நீதிமொழிகள் 7. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள். அப்பொழுது பிளப்பாய் அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதயத்தில் என்ன செய்யணும்? அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அப்போ எப்போதுமே இங்கே இருக்கணும். பொய் பேச மாட்டேன், கட்டளை காத்துக்குங்க. தப்பு பண்ண மாட்டேன், பாவம் பண்ண மாட்டேன், கட்டளை காத்துக்கணும். பிறருக்கு துரோகம் பண்ண மாட்டேன், பிறரை குற்றப்படுத்த மாட்டேன், பிறரை குறை சொல்ல மாட்டேன், காத்துக்கணும். அப்போ எல்லாத்தையும் பொறாமைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், காத்துக்கணும். வன்கணம் இடம் கொடுக்க மாட்டேன், காத்துக்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் காத்து சரியாக ஃபாலோ பண்ணும்போது தான் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்க. அந்த இருதயம் ஆயத்தமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வசனத்தில் சொல்கிறாரு. சங்கீதம் 57:7 ஆயத்தமாகி நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபிங்க. ஆயத்தமாகி பாட்டு பாடுங்க.